அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு இன்றைக்கி நம்மளுடைய சஞ்சு சாம்சன் என்ன சொல்லணுன்னா, எங்களை மாதிரி கிரிக்கெட் வெறியர்களுக்கு என்ன இருக்குன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸோட சஞ்சு சாம்சன். ஓகே, ரொம்ப அற்புதமான ஒரு இன்னிங்ஸு. உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மனிதர்கள் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தருணத்தில் தான், ஒரு மாபெரும் ஆப்பர்ச்சுனிட்டியில் தான் பெரிய மனிதர்கள் உருவாகியிருக்காங்க. அந்த விஷயத்தில் தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தினார். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அழுத்தத்தில் தான் அமைதின்னு சொல்லுவோம். நீங்கள் பார்த்துருக்கலாம், போன மேட்ச்சில் அவர் விக்கெட் கீப்பிங் அவ்வளோ கஷ்டமான ஒரு கேட்சை பிடிக்கிற ஒருத்தர் கூட போய் அவர்கிட்ட ஒரு பாராட்டுதலோ அவர் அப்ரிசியேட் பண்ணுறது டச் கூட பண்ணவே இல்லை. ஸோ எவ்வளோ மனவேதனை இருந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் டீமில் இருக்கீங்க, பட் இறக்கி விடுவாங்களா, இறக்கி விட மாட்டாங்க, இறக்கி விட்டாலும் பாதிலேயே உங்களோட கீப்பிங் பணியை பறிச்சிருவாங்க, எல்லாம் நடந்தது. இந்த மன அழுத்தத்துக்கு மத்தியில் எப்படி உங்களை தயார்படுத்தியிருக்காரு, உங்களை எப்படி தயார்படுத்துன்றீங்க அப்படின்றத ரொம்ப முக்கியம். வாய்ப்பு கிடைச்சா எப்படி முழுமையாக பயன்படுத்தணும். தனி ஒருத்தனாக நின்று அது போராடி ஜெயித்தார். எல்லாம் சொல்லுவாங்க சிங்கம்னா சிங்கிளாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய சிங்கம் தான் சஞ்சு சாம்சன். அது சினிமா டைலாக்காக இருந்தாலும் சஞ்சு சாம்சன் தனி ஒருவராக நின்று பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செஞ்சுரி தான். நீங்கள் இது என்ன கேட்டிங்கன்னா, நான் அவருக்கு 200 ரன்னு கிரெடிட் கொடுப்பேன் இந்த மேட்சோட இம்பார்ட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும். இன்னொன்று எப்படி இருந்தாலும் இவ்வளோ தன்னம்பிக்கை நீங்கள் வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னா தன்னம்பிக்கை போகும். ஆனால் அவர் தன்னம்பிக்கை தன்னோட கூடவே ட்ராவல் பண்ண வச்சார். அதை காட்டிலும் முக்கியமான தைரியம். தன்னம்பிக்கையும் தைரியம் சேர்ந்துருந்ததுன்னா என்னன்னாலும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் சஞ்சு சாம்சன் நேற்றுக்கு. ஏன்னா எல்லா பால் அவர் ஹிட் பண்ணுற பால் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சிக்ஸாக இருக்கட்டும், பவுண்டரியாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல பால். பவுலர்ஸ் பொறுத்த கிரிக்கெட் தெரிஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும். அது மோஸ்ட்லி அட்டாக்கிங் டெலிவரி தான். நீங்கள் நல்ல ஒரு ஆன்லைன் நல்ல ஒரு ஆன் தி லைன் தான். ஸோ பட் பொறுமையாக இருந்து தாக்குறதுன்றது பெரிய விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் அடிப்பாரா அடிக்க மாட்டாரா, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனும் பாடி லாங்குவேஜ் தெரியவே தெரியாது. அந்த லாஸ்ட் 1 செகண்ட் டெசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொன்று அணி மனப்பாங்க. எவ்வளோ தான் உதாசீனப்படுத்தாலும் அவர் என்ன சார் அணிக்காக என்ன செஞ்சார், போராடி வெற்றியை பெற்றுக் கொடுத்துக்கான்னு தான் சொன்னோம். இன்னொன்று விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா, ஐயோ என் பேட்டே பதில் சொல்லியா, என்னோட விக்கெட் கீப்பிங் பதில் சொல்லியா அப்படின்னு சொன்னார். நான் சொன்ன மாதிரி பெரிய தருணங்களை தான் பெரியவர்கள் உருவாகன்னு சொல்லலாம். நேற்று சஞ்சு சாம்சன் ஆல்ரெடி ஒரு பெரியவர் தான், கேமில் எவ்வளோ சாதனைகள் செஞ்சுருக்காரு. ஸோ நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம், சஞ்சு சாம்சன் இன்னிங்ஸிலிருந்து நீங்கள் ஒரு இடத்துல உதாசீனப்படுத்தினாலும் சரி, இந்த இடத்துல நீங்கள் சூரியகுமார் பேட்டி அளித்ததுன்னா எடுத்துடாதீங்க. யார் இடத்துல இறக்கி விடணும், அபிஷேக் இடத்துல இறக்கி விடணுமா, இல்லை பார்த்தீங்கன்னா திலக் இடத்துல இறக்கி விடணுமா அப்படின்ட்டு ஒரு சிவில் நக்கலாக சிரிச்சால, அதெல்லாம் நான் மேற்கோள் காட்டலைங்க. பட் நீங்கள் உங்கள்கிட்ட திறமை இருந்ததுன்னா, எவ்வளோதான் இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், சஞ்சு மாதிரி புகுந்து விளையாடி ஒரே நாளில் உலகத்தில் இருக்க எல்லா